தெரிஞ்ச மனைவிமார்கள் எங்கெங்கெல்லாம் அந்த கொஞ்சம் இங்கிலீஷ் அலட்டல் பண்றாங்க, வீண் அலட்டல். Why don't you say something? Please say something. Something? கிழிஞ்சது போ. சார் பையன் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும்னுவான். சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் அவங்ககிட்ட ஷால் ஐ கோ டு ரெஸ்ட் ரூம் கேட்டுட்டு போகணும். விட்டா நீ போயிருவேன். போயிருச்சியா. ஏமா அப்படி ரெஸ்ட் ரூம் போறப்ப கூட ஷால் ஐ கோ டு ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு போகணும்னு? அதுக்கு தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா? வட்டா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும். வெளியில போகும்போது தெரியாம ஏதோ ஒரு சொல்லியிருப்பேன் சார். அது மாதிரி அறியாத வயசு புரியாத மனசு. ஏண்டா பண்றதே பண்ணிட்டு பருத்தி வீரம் பாட்டா பாடுற. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். குட் மார்னிங் கோச். கேக்கல சத்தமா. குட் மார்னிங் கோச். Life is all about contradictions. Contradictions makes our life so happening. In such condition and consideration, the conjunction become injunction and injunction become irritation. Interesting. Sometimes this contradiction leads to some disappointments and failures. Frustrations and temptations are common for all nations because condition become contradictions and prediction become premonitions. Slavsky. Contradiction matters a lot, right? இது புரியுதா? இது யார்ட்டி சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி வேற ஒன்னு சொல்லட்டுமா? அம்மடி. புரியுதா? அப்ப தலைப்பு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆங்கிலம் தெரிந்த மனைவிமார்கள், ஆங்கிலம் அவ்வளவாக தெரியாத கணவன்மார்கள். Sir, in my home I am only speaker English, but my husband is very poor in English, dirty fellow. ஒரு சாதாரண வார்த்தை தான், ஆனா இத கூட அவர் சொல்ல சிரமப்படுறார். என்னடா கேம் இந்த பிளே ஸ்டேஷன், நான் கொஞ்சம் விளையாண்டு தரேன். ஏண்டா பிளே ஸ்டேஷன் கூட வாயில வரல, உனக்கு எதுக்கு இது? ஃபுட்னா அவர் சொல்வாரு, இட்ஸ் a food. ஃபுட். மச்சான் என் ஹெல்மெட் மட்டும் இங்க வச்சிட்டு போறேன். ஹெல்மெட்டா? அது ஹெல்மெட்ரா? யாரா வை? ஏன் ஃபுட் அப்படினு சொல்லணும்? ஒரு இதுக்கும் எப்படி ப்ரொனன்ஸ் பண்றதுன்றது அக்சென்ட் இருக்கு, ஃபனடிக்ஸ் இருக்கு. அதுல ஒரு லாஜிக், எத்திக்ஸ் இருக்கணும், மொராலிட்டி மீறாம இருக்கணும். ஆனா உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சிரமம் போல இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கூட அவன் பயந்துட்டே தான் பாப்போனா. எப்படி பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. ப்ரொனன்சியேஷன் சொல்லுங்க. Not pronunciation sir. Pronunciation. சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வராம இல்ல. ப்ரொனன்சியேஷன் வரலங்க. தம்பி டியூஷன் சேர்ற வந்து என்கிட்ட டியூஷன் சேரு வா. சார் டியூஷன்ல வேணாம் சார். வா டியூஷன் சேரு. ஏய் சார் எல்லாரும் போய் டியூஷன் வந்து சேருங்கடா. இங்கிலீஷ் டீச்சரா நீங்க? English teacher. ஓ ரொம்ப சிரமம் வேற. அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. திடீர்னு பயப்படுறான். அந்த பொண்ணை நினைச்சு அழுவுறான். குடிக்கிற டீ எப்படி சொல்லணும்? It's a tea. டீ. Tea. சொல்லுங்க. டீயா சார்? 2 வடை ஒரு டீ. அவங்க சொன்னது நம்ம தான் ஒன்னு சொல்லி தெரியுமே ரொம்ப நாளா. இவர் பெரிய ஜிடி நாயுடு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. டீ. Tea. டீ. Tea. தம்பி டீ இன்னும் வரல. அது 2 பல்லையும் கடிச்சுக்கிட்டு சொல்லணுமா? Tea. ஓ நார்மலா கோவமே இல்லாதப்ப கூட டீ அப்படி தான் சொல்லணும். டீ அப்படி சொல்ல வேண்டியது இல்ல. பேஜாரா இருக்கியா? Wow. Wow. வா. அலிங்கோயா. வாவ் தானே இது இல்லையா? இல்லை. அங்க நிக்கிறவனா இங்க வான்னு இந்தியில எப்படி கூப்பிடுவ? வா. வாவ். Wow. வா. நான் நினைச்சேன் இந்த ஷோல அவங்க சிக்கிக்கிட்டு திணறுவாங்கன்னு. நான் சிக்கிக்கிட்டு திணறுவேன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. Wow. வா. ஏங்க வாவுங்கிறதுல ஆச்சரியத்துல வா அப்படிங்கிறதுங்க. அப்போ கூட அப்படின்னா எப்படிங்க சொல்ல முடியும்? உம்பளைன்னு பாக்குறேன். மரியாதை கேட்டுங்க. டக்குன்னு தோனி ஒரு 6 தூக்கிட்டான். வாயிலாம் சொல்லி அது வேற பஞ்சாயத்து. எவ்வளவு சீரியஸா பேசினீங்க? நீ மட்டும் இந்த வாய் தந்து கொட்டாய் விட்டீங்கன்னா பதில் சொல்றியா? என்னது கொட்டாய் விடுறனா? பேசுறதுக்கு வாயை திறந்த உடனே நீ ஆரம்பிச்சிடுற மறுபடியும். ஏதாவது கேப் விட்டா தானே நான் பேச முடியும். நீங்க இப்ப ஹோட்டல்லாம் போறீங்க அப்படின்னா ஹோட்டல். ஹோட்டல் போயிட்டு வரோம். என்ன ஹோட்டல்? ஹோட்டல். ஹோட்டல் நீங்க போறப்போ எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க? என்ன சாப்பிடுறீங்க? மீல்ஸா புரோட்டாவா? I would like to order 1 jalapeno pizza, Okay. 1 margarita, Okay. 1 chocolava. ஒரு மீடியம் மார்கரிட்டா பீட்சா, டபுள் சீஸ் பெப்பரோனி டாப்பிங். நம்ம இங்கிலீஷ் பேசுறான். நீங்க என்ன பண்ணுவீங்க ஜி? அவங்க சொல்றதெல்லாம் ஓகே சொல்றேன். ஓகே. ஏய், நீ தான் சேர்மனா? ஓகே. நம்ம ஒரே சிம்பிள். அதுலயே ப்ரொனன்சியேஷன் பிரச்சனை வராம தான் சரிதான். ஓகே. ஓகே வாங்க. Okay. ஓகே வாண்டா. ஒவ்வொரு வேர்டோட எண்டிங்லயும் ஆர் ப்ரொனன்சியேஷன் வந்து பண்ணக்கூடாது. இல்ல புரியல. சூப்பர். சூப்பர். சூப்பர்.
அதாவது நீங்க சூப்பரா சுமாரா சொல்றீங்க, அவர் சூப்பரா சொல்றாப்ல. அந்த அது தமிழ் super. சூப்பர் சார், நான் சொல்றது இங்கிலீஷ் சூப்பர். நான் தமிழ் ஃப்ரெண்ட் இங்கிலீஷ் பேசுறேங்க. அந்த ஆர் வந்து சொன்ன மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரி இருக்கணும். ஐயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். வரக்கூடாது. இரும்பாங்க. ஏனுங்க ஆபீஸ்ல புரட்ட விடுறீங்க? இரு நான் விடலையே. போது கீழே வச்சுக்கிட்டா டீச்சர் அப்படின்னு கீழே இழுத்துட்டா பாதி நின்று போயிருமா என்ன? என்னென்ன ட்ரிக்கு? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இல்ல சார், டீச்சர். டீச்சர் சொல்லுங்க டீச்சர். என்ன சொன்னேங்கறத திரும்பி என்ன பார்த்து சொல்லு. டீச்சர். எனக்கு ஆர் கேட்டுட்டே இருக்கு சார். எனக்கு தான் கேக்குது. ஆர் ஒரு பிரச்சனை, ஸ்பெல்லிங் ஒரு பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஸ்வப்னாக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க. SOPONA. அண்ணா பண்ற தொங்க போறியாவா? ஆமாடா, உன் கூட பேசுறதுக்கு தூக்குல தொங்கி சாகலாம்டா செத்த பயலே. ஆக்சுவலா அவர் மொபைல்ல சேவ் பண்ணியிருந்தப்போ SOAPNA சேவ் பண்ணியிருந்தார். புக் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. B O O யா இக். உங்க பேர் என்ன? ரேவதி. இப்ப பேரை சொல்லுங்க. ரேவதி. எப்படி ஆர் சைலண்ட்ல ஏ வச்சு அப்படியே கூப்பிடணும். இந்த ஜகலாம் இங்க வேணாம். கார் அப்படினா KAR போட்டிருப்பார் சார், CAR போட மாட்டாங்க. டீச்சர் PAL பால் சாப்பிடுங்க. அம்மா இது PAL பால் இல்ல, MAL க்கு மில்க். ஸ்டூபிட். ஸ்டூபிட். அடிக்கடி சொல்லுவாங்களா? ஆமா. ஐயோ ஐ ஃபூல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபூல் ஆஃப் தி ஆஸ். அடிக்கடி யார் யூஸ் பண்ணுவாங்க? ஜென்ரலா பையனை திட்டுவாங்க. பையனை? ஆமா. நம்பிட்டேன். நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். வராது சார், ஆனா சொல்றேன். எஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ அப்பா, அது எஸ்கியூஸ் மீ இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. வந்து ஷட் அப்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஷட் அப்னு ஒரு மாதிரி ஸ்டைலிஷா சொல்லுவாங்க. இது வந்து யாருக்கு வந்து இங்கிலீஷே புரியாதோ அவங்க கிட்ட தான் இவங்க இங்கிலீஷ்லயே பேசுவாங்க. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் அதான மேடம் பண்றீங்க. தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழ்ல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு, இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசக்கூடாது என்ன தெரியும் போச்சு? இருக்கிறதுலயே டிஃபரெண்டான நேம பார்த்துட்டு பேரர் கூப்பிட்டு இது கொடுங்க அப்படின்னுவாரு. புசு 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 புசுன்னு புகையா வருது. சிசிலரு. அது தொட்டு காட்டி. ஆமா. இல்ல படம் போட்டுருப்பீங்களான்னு தெரியும், வெறும் பேரா இருக்கனால எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஐயோ சாமி, உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல கண்ணே. இவங்க இது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி பாப்பாரு. பக்கத்து டேபிள்ல பார்த்தா ஆர்டர் பண்ணுவ நீ. சொந்த இதெல்லாம் கிடையாது. ஏன் எனக்கு வேணுங்கிறத நான் ஆர்டர் பண்றேன். மூஞ்சா பாரு. வேற வழி இல்ல, நம்மளுக்கு தான் சாப்பாடு தானே. சாப்பாடு முக்கியமா? அப்போ பாத்ரூம்ல அந்த பேரர் வந்து ஒரு மாதிரி பாப்பாரு. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. டிப்ஸ் கொடுத்தா சிரிச்சிடுவார் சார். அவ்வளவுதானங்க, சிம்பிள் தானங்க. இல்ல சரி சார். ஃப்ராங்கா சொல்லணும்னா நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிச்ச ஸ்டூடெண்ட் சார். ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்ல ஸ்கூல்ல படிச்சேன், லிட்டில் ஸ்கூல்ல. அதனால எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நல்லா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஈகோ எனக்குள்ள இருக்கு. ஸோ அதை வந்து நான் டிரான்ஸ்பரண்டா சொல்லிடுறேன். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? இங்கிலீஷ் தெரிஞ்ச மனைவிமார்கள் எங்கெங்கெல்லாம் அந்த கொஞ்சம் இங்கிலீஷ் அலட்டல் பண்றாங்க, வீண் அலட்டல். நாயிட்ட கூட இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. செட் செட் தட்ஸ் இட். அனால் ரோல் ரோல் கேட்ச். எப்படி? வாக்கிங் போகும்போது அதுகிட்டே இங்கிலீஷ் பேசுவாங்க. அது தமிழ் பேசினாவே அது புரியுமான்னு தெரியாது. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு ஷிட் வந்தா வேணா உட்காருவார். அந்த இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல அந்த 4th ஸ்ட்ரீட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. 50 ரூபா கேட்கற இடத்துல 80 ரூபா கேட்பாங்க. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? எனக்கு அது வேற எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எவனுக்குலாம் இங்கிலீஷ் புரியாது அவங்கிட்டே போய் இங்கிலீஷ்ல பேசுறீங்க. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இந்த காம்பினேஷன் ஒரு மிஸ் மேட்ச் தான். கணவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். காலகாலமா அட்டு ஃபிகர் குட்டு பாயும், குட்டு ஃபிகருக்கு அட்டு பாயும் செட் ஆகிறது தான் வழக்கம். அவங்க படிக்கிற நாவல்ல இருக்க மாதிரி டெய்லியும் காலையில எல்லாமே காலைல எந்திரிச்சோன்னே ஐ லவ் யூ அப்படி பேசுற ஆள்லாம் கிடையாது. வாட் அ சர்ப்ரைஸ், பர்த்டேவா அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரிலாம் இருக்காது. அவங்களோட நாவல்ல 1008 இருக்கும். அதே
மாதிரி நம்ம வந்து இங்க பண்ண முடியாது. பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, பாட முடியாது, மறக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுப்பா. இல்ல உங்களுக்கு என்னென்ன ஆசைகள்? ஆங்கில புத்தகங்கள் படிப்பதால், அந்த வாழ்க்கையை பற்றி படிப்பதால் நீங்க என்னென்ன விஷயம்லாம் செய்யணும்னு உங்களுக்கு ஆசை? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ பார்த்தா நல்லா இருக்கு, இந்த சாரி நல்லா தான் இருக்கு, பட் அது என்னால சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆம்பளைங்க வந்து எல்லாமே ஓப்பனா பேச முடியாது, பேசவும் மாட்டோம். என்ன கொடுத்துற நீ? இவர் மட்டும்தான் எனக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியும். இந்த ஜென்மத்துல இவர் சொல்லலைன்னா எனக்கு யார் சொல்ல போறா? இதெல்லாம் ஏன் வாயில சொல்லலாமா? அங்க நிக்கிற மாதிரி ஒருத்தன் அவ வாயில சொல்ல வேண்டிய லவ்வ என் வாயில சொல்ல வச்சுட்டாமா. எத்தனை பெர்சன்டேஜ் இங்க நடந்திருக்கு, எதெல்லாம் நடக்கல? 0 சார். 0. சும்மா நான் படிச்சது மெக்கானிக்கல் சார். பொம்பளை பிள்ளைகளே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல உசுர கொடுத்து முரட்டு சிங்கிளா வளர்ந்த சிங்க குட்டிக்கிட்ட ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க ஜி. 12 வருஷமா கேக்குறாங்க சார், சொன்னது இல்ல. பரவாயில்ல சொல்லு, எதையும் தாங்கு, எதையும் தான் அது. நீங்க ஒரு கையில முத்தம் கொடுக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. அது வந்து ரொம்ப ஒரு இதான ஒரு விஷயம். எது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எதுன்னு ஒரு இதானா ரொம்ப பயந்துட்டியா? இல்ல. பின்ன வெக்கமா? ரொம்ப ப்ரிசியஸான ஒரு இதுதான் அது வந்து. எது பாஸ்? அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சார் என்னால. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. அப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. செஞ்சா தான் முடியும் இல்லையா? கம் ஹியர் வாங்க. மிஸ் கூப்பிடுறாங்க போ. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? கை எவ்வளவு சாஃப்டா இருந்தது, அது எவ்வளவு மென்மையா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டத்து பூவில் வந்து எதுவுமே கிடைக்காத ஒண்ணு கிடைச்ச மாதிரி, அதாவது தொட முடியாத ஒரு எவரெஸ்ட் மேல ஏறி போய் தொட்டுற மாதிரி அந்த கையை தொட்டதுக்கு ஈக்குவலா பண்ணுவாங்க அவங்க. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே. கிளிகள் முத்தம் தருதா. லைஃப் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, இந்த 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 நிமிஷம் நான் இறந்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ல அவங்க கொண்டு போய் நிறுத்துவாங்க. இட் இஸ் ஃபைன். தேங்க் யூ. கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. இது வேலையா போச்சு. அதுக்காக ஆசைப்படாதீங்க, உங்களுக்குலாம் ஒண்ணும் நடக்காது சரியா? ஆசை தோசை அப்படம் வாடா. இதே எண்ணத்தோட கெட்ட எண்ணத்தோட தெரியக்கூடாது. அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணும். ஓகே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க